ப்ரோ உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா சரியான அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ உண்மையாகவே இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா ஃபீல் குட் மூவிஸ் வந்து கொடுத்துருந்தது உண்மையாகவே வந்து ஸோ அது மேஜிக் மூமெண்ட் டுடே. ரவி மோகன் கெமிஸ்ட்ரி அவங்க பேர் வந்து பார்த்தோன்னா உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரோ, அமேசிங்காக இருந்துச்சு. நித்யா மேனன் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரோல் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜெயம் ரவி சாரும் அவரால் என்ன முடியுமோ அது வந்து இப்போ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஜெயம் ரவி மோகன் ரவி சாரோட கம்பேக்னு கூட சொல்லலாம் இந்த படம் உண்மையுமே. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வர்ற மாதிரி தான் ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் படமாக இருக்குது. ஸோ அதாவது சொன்னால் எங்கள் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க மற்றவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஸோ இது ஏஜ் கம்மிங் மூவி அப்படின்றத கான்செப்ட் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறேன்னா ஸ்பெர்ம் டொனேஷன் அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது வந்து கிருத்திகா உதயநிதி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அது நீங்க என்னன்னு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நீங்க உள்ள வர்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும், பட் அங்க நடக்கிறது வேற. மியூசிக் ஓகே. பார்ட் 2 தேவையில்லை ப்ரோ, இதே போதும். ஜென்சி மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நித்யாமன் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜென்சிஸ்க்கு எடுத்த ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. லவ், மேரேஜ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் வித்தவுட் லவ் அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துருக்கு. நல்லா இருந்துச்சு. கம்பேக் தான். நல்லா பண்ணிருக்காங்க. கம்பேக்கா இருக்குமா ஜெயம் ரவிக்கு? நல்லா இருக்கு. ரவி மோகன் பேர் மாட்டிக்கிறாரு, அத பத்தி என்ன? அது எனக்கு தெரியாது. ஏரமன் மியூசிக் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் ஏஆர் ரஹ்மான் கேட்கவே நல்லா தான் இருக்கு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? பிடிச்ச சீன் ரெண்டு பேர், நித்யா மேனன் வரதும் ஜெயம் ரவி வரது ரெண்டுமே நல்லா இருக்கு. சுமாராக தான் இருக்கு. ஏரமன் மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை. உங்களுக்கு தகுந்த படமா? நமக்கு தகுந்த படம் இல்லைங்க, நமக்குலாம் ஏஜ். உங்களுக்கு ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை நல்லா பண்ணியிருக்காரு. அதான் பேர் மாத்திட்டாரு ரவி மோகன். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. கெமிஸ்ட்ரி எப்படி? சூப்பரா இருக்குங்க, என்டர்டைன்மெண்டா இருக்கு, போர் அடிக்கல. ஏரமன் மியூசிக் நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் என்ன சார் படம்? பிடிச்ச சீன் ஹீரோ ஹீரோயின் சீன் ரெண்டுமே நல்லா இருக்கு. கேமரா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஹீரோ இந்த படத்தில் யாருன்னா மியூசிக் மெஜிஷியன் ஏஆர் ரஹ்மான் சார் தான் இந்த படத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹீரோவே இவர் தான். ஸோ படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பீஜம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ப்ரோ. ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா மேஜிக்கல் மூமெண்ட். அதான் சொன்னேன்ல மியூசிக்கல் மெஜிஷியன் அப்படின்னு. இந்த பேர் அவருக்கு தான் சூட் ஆகும். அது இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டோரி வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். ஸோ அதோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா படம் ஃபுல்லாகவே இதாக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே கண்மணி படமும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா என்றென்று புன்னகை படம் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு இந்த படம். ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. சார் படம் நின்று அப்படியே படம் நின்று நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே நின்று ஜெயம் ரவி பண்ணியிருந்தாரு. ஜெயம் ரவி பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணிருந்தாரு. சார் உங்களுக்கு? நல்லா இருக்கு. படம் போர் அடிக்காம போகுது. நல்லா தேங்க்ஸ். பார்க்கலாங்க. ஜெயம் ரவி பண்ணியிருந்தாரு. டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான கதையை எடுத்திருக்காங்க, பரவாயில்ல. தம்பி படம் நின்று கொஞ்சம் இது வந்து எனக்கு என்னோட மைண்ட் தாட் எப்படின்னா, இது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காம வேல்டேஜ் டேக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஓகே ப்ரோ. ஜெயரவி கம்பேக்கா இருக்கு. ஜெயரவி சாருக்கு கம்பேக். ஏரமன் மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு சார். இந்த சாங் தான் செமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக அன்ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இந்த பையனோட ஃபீலு, இந்த பாசம், கடைசி சஸ்பென்ஸாகவே முடிச்சிட்டாங்க. எங்கேஜிங்காக போகிறாங்க. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியானா பார்க்கலாம். ஆனால் ரேட்டிங்னா வந்து கப்புள்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கிட்ஸோட வந்து பார்க்குறது கொஞ்சம் இதாக தான். 4 தேங்க். அப்போ உங்களுக்கு எப்படி படம்? நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. ஏஆர் மியூசிக் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்கு.
பார்க்கலாம் புது சேனல். காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ன வேற படத்துக்கு நல்ல படத்துக்கு போங்க. என்ன பிரச்சனை படத்துல? படமே பிரச்சனை தான். அப்புறம் ஏராமன் மியூசிக் அது நல்லா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு படம் பாட்டிலே சொல்லிட்டாங்க, இழு 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 இழுக்குது தான். நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏராமன் மியூசிக் அதெல்லாம் சொல்ல தேவை, நல்லா இருந்துச்சு. ரவி மோகன் எப்படி நடிச்சிருக்கு? நல்லா நினச்சிருக்காரு. நித்யா மேனன் அதான் நல்லா இருக்கு. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு இதை வந்து சொல்லாமே விட்டாங்க, கடைசி வரைக்கும் அதை சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கேஜிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இதே பஸ் மாதிரி தான் ப்ரோ. ஏஆர் மியூசிக் நல்லா இருக்கு. நித்யா மேனனுக்கும் ரவிக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கு. அது அவ்வளோ இதெல்லாம் இல்லை ப்ரோ, பார்க்கலாம் அவ்வளோதான். உங்களுக்கு தகுந்த படமா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, சுமார் தான்.